33 ஆண்டுகளாக இருந்த என் ஆலயம் நிச்சயமாக இங்கே திரும்ப வரும் என்று அந்த இறைவன் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக உங்களிடத்தில் உறுதியளித்து சாலையை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி சுத்திட்டு போறீங்க, அந்த பக்கம் சுத்திட்டு போறீங்க, நேரா ஒரு சாலை போடுவதற்கு அவர் ஒத்துக்கொள்வாரா? முதல்ல வந்து சமாதானமா போவோம், சமாதானமா பேசுவோம். இல்லை என்று சொன்னால் அடுத்ததாக அவருக்கு தெரிந்த அதே சட்டம் நம்மளுக்கும் தெரியும். சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வோம். இறைவனிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை ஒப்படைங்கள். நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவீர்கள். இன்றைக்கும் உங்களோடு இருப்பேன். அந்த கோயில் கட்டுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக உங்களுக்கு செய்வேன் என்று மீண்டும் ஒரு முறை என்னுடைய உறுதியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக இருக்கும். கூட பாத்தீங்கன்னா என்டி பட்டேல் சாலை, பல லாரிங்க போயிட்டு கனரக வாகனங்கள் போயிட்டு இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். சொல்லி பார்த்தாச்சு அதிகாரி கிட்ட, பல இடத்துல முறையிட்டு பார்த்தாச்சு, யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. அடுத்த 25ஆம் தேதி என்னுடைய தலைமையில காலை 9 மணிக்கு சனிக்கிழமை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த சாலையை சேதப்படுத்தியவர்கள் மீதும் இதோடு இந்த பக்கம் வந்து அந்த கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது. இந்த 2 கோரிக்கை வலியுறுத்தி உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் என்னுடைய தலைமையில மிகப்பெரிய மக்களை திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. எனது அன்பான சகோதரிகளும் சகோதரர்களும் தயவு செய்து அனைவரும் வாங்க. நம் உரிமையை பெறுவது நம்மளோட கடமை. நாம போராடிதான் பெற வேண்டும் என்றால் அந்த போராட்டத்திற்கு நான் தயார். அதனால அனைவரும் 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு இதே என்டி பட்டேல் சாலையில உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் உங்களுக்காக போராட தயாராக இருக்கிறேன். அதிலே வந்து கலந்துங்க. இதையும் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று உங்களிடத்திலே அந்த இறைவன் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக உறுதியளிக்கிறேன்.